ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனில் இந்த வாரம் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம தொடர்ந்து இந்த யூத் ஃபெலோஷிப்பில் நிறைய ப்ராக்டிக்கலான கொஷின்ஸ் அண்ணகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் அண்ணன் சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ அதனால் வி ஹேவ் கேப்ரில் அண்ணா ஹியர் வித் அஸ். கடந்த ஒரு 3 வாரங்களாக தொடர்ந்து நம்ம வர்ஷிப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். எந்த அளவுக்கு வர்ஷிப் இம்பார்ட்டன்ட், அதில் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரமும் நம்ம நெக்ஸ்ட் லெட்டருக்குள்ளே நாங்கள் போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வர்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு மட்டும் நம்ம அண்ணகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த வர்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் வேறு என்னென்ன இருக்குது? கண்டிப்பாக வர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம நிறைய காரியங்களை கவனித்தோம். ஆமாம் இல்லை, வர்ஷிப் ப்ளீசஸ் காட், வி ஆர் கிரியேட்டட் ஃபார் வர்ஷிப், தட் இஸ் காட்ஸ் பர்பஸ் ஃபார் அவர் லைஃப்ஸ். இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்தோம். பட் ஒன் ஆஃப் த அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் வர்ஷிப் என்னன்னு சொன்னால், வர்ஷிப் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் காட்ஸ் ப்ளெஷர். ஓகே, ஆண்டவர் நமக்கு கொடுக்குற இன்பத்திற்கு இந்த ஆராதனை ஒரு ஊற்றுக்கண்ணாக இருக்குது. அதனால தான் நம்ம சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தில் நீங்கள் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் ரொம்ப அழகாக வேத வசனம் சொல்லுது, இன் யுவர் பிரசன்ஸ் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், அட் யுவர் ரைட் ஹேண்ட் ஆர் பிளஷர்ஸ் ஃபார் எவர் மோர். ஸோ கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய ஆராதனை அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியினுடைய ஒரு ஸ்ப்ரிங் வெல்லாக இருக்குது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. எவ்வளோ துக்கத்தில் இருக்கிற மனுஷனும் கர்த்தருடைய சமூகத்துக்கு அவன் கர்த்தரை ஆராதிக்கும் போது அவனோட துக்கத்தையெல்லாம் அவன் மறந்து அவன் கர்த்தருடைய மகிழ்ச்சியினால் அவன் நிரப்பப்படுறான். அதனால தான் வர்ஷிப்பை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நிறைய பேர் இது தெரியாமல் மிஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சர்ச்சஸில் கூட நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌட் அந்த வர்ஷிப் டைமே ஸ்கிப் பண்ணுறாங்கல்ல. ஆமாம், வர்ஷிப் முடியட்டும்னு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெசேஜுக்கு வர்றது நம்ம பார்க்குறோம்ல. இந்த குரூப்ல ரொம்ப சேடாக யங் பீப்புளும் சேர்ந்துட்டாங்க. ஆமாம், அப்போ வீட்டிலேருந்து கிளம்பும் போதே லேட்டாக கிளம்பி அந்த வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு மெசேஜ் தான் முக்கியம் அப்படின்னு மெசேஜை கேட்டுட்டு ஓடிடுறதை நம்ம பார்க்குறோம். அப்படி கிடையவே கிடையாது. மெசேஜ் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு பெரிய ஆகாரம், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு கொடுக்குது. அதே நேரத்தில் the time where we move with God and experience his joy, அவருடைய மகிழ்ச்சியினால் நிரப்பப்படுகிற ஒரு நேரம் இந்த ஆராதனை நேரம். அவர் தம்முடைய மகிழ்ச்சியினால் ஜனங்களை நிறைக்கிற ஒரு நேரம் இல்லை. இந்த ஆராதனையில் அந்த பாடல்களை பாடி கர்த்தரை நம்ம உளமாற மைமைப்படுத்தி அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு, அதில் கொடுக்குறாரு. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு அது தெரியும். உண்மையாக கர்த்தருடைய சமூகத்துக்கு அவங்க தேவனை தேடி வர்றவங்க ஒரு நாள் அவங்க துக்கத்தோடு வெளியே போகவே மாட்டாங்க. துக்கத்தோடு அவங்க வெளியே போக மாட்டாங்க. நிச்சயமாக அவங்க ஒரு பெரிய சந்தோஷத்தோடு. தட் இஸ் வை நாம் தேவ சமூகத்தில் இந்த ஆராதிக்கும் போது நம்ம அந்த தேவன் கொடுக்குற அந்த நித்திய மகிழ்ச்சியை பெறதுனால தான் அந்த வர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இதில் உள்ள சந்தோஷத்தை தெரிஞ்சுக்காம தான் இதை விட வேற இடங்கள்ல அவங்க சந்தோஷத்தை தேடுறாங்க. ஆமாம், உங்களுக்கு சங்கீதத்தில் தாவீது சொல்ற ஒரு கிளாசிக்கான ஒரு வேர்டு இருக்கும்ல, அவர் சொல்றாரு, ஆகாமிய கூடாரங்கள்ல இருக்கிற 1000 நாட்களை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் இருக்கிற ஒரு நாள். அந்த டென்ஸ் ஆஃப் விக்கெட்னஸ், எவ்வளோ துன்மார்க்கம் பண்ற விக்கெட்னஸ்ல இருக்கிற அந்த கூடாரங்களில் உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். அவர் சமூகத்தில் அந்த ஒரு நாள் அவ்வளோ நாள். அதாவது சொல்லுவார், நான் இந்த கர்த்தருடைய ஆலயத்துக்கு அப்போ ஒரு டென்ட்ல இருந்துச்சு ஆலயம். அவர் சொல்றாரு, அந்த ஆலயத்தில் நான் பார்த்தா அந்த தகவலான் கொஞ்சம் அது கூடு கட்டி இருந்துச்சான். அவர் சொல்றாரு, அதுக்கெல்லாம் இடம் கிடைச்சிருச்சு கர்த்தருடைய ஆலயத்தில். எனக்கு அப்படி கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே. இன்னொரு இடத்துல இன்னும் ரொம்ப அழகாக சொல்லுவாரு, எனக்கு மாத்திரம் கர்த்தருடைய ஆலயத்தில் செக்யூரிட்டி கார்டா ஒரு காவல்காரனா இருக்கிற பாக்கியம் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா எப்பவுமே நான் ஆண்டவர் பிரசனத்தையும் பார்த்துட்டு இருக்கலாம்ல. அந்த குருவிய மாதிரி இருந்தா எப்பவுமே 24 hours அவர் பிரசனத்திலே நான் டுவெல் பண்ணிட்டு இருக்கலாமே, என் பேலஸ் கூட விட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ உண்மையா கர்த்தருடைய பிரசனத்தை அனுபவிச்சவங்க they will find joy in nowhere else. வேற எந்த இடத்துலையுமே அவங்களால அந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அவங்க உண்மையாவே அனுபவிக்க முடியாது. ட்ரூ சோர்ஸ் ஆஃப் ஜாய் இட் இஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஏன்னா அந்த சந்தோஷத்தின் ஊற்றே யாருன்னா ஆண்டவர் தான் இல்லை. மற்ற எல்லாம் மாயை தானே. இந்த உலகம் கொடுக்குற எல்லா சந்தோஷமே என்னதுதான்? மாயதான். அதனால தானே இயேசு ஒரு மலையில் உட்காந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா 3 நாள் சாப்பாடே சாப்பிடாம ஆன்னு உட்காந்து இருந்தாங்களா.
மரியாள் வந்து ஆண்டவருடைய பாதத்திலேயே உட்காந்து வேலையெல்லாம் விட்டுட்டு she was sitting thereல அவரே தரிசித்து அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த ஒரு ஜாய் வந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு. தட் இஸ் வை வர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஸோ நம்ம வர்ஷிப் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம தொடர்ந்து வந்து கடந்த ஒரு 3 வாரமாக வந்து நம்ம வர்ஷிப்போட WOR இந்த வேர்ட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வாரத்துக்கு நம்ம வேர்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதோட சின்ன ஒரு ரீகேப் மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வர்ஷிப்பில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து W அப்படின்ற லெட்டருக்கு நான் எடுத்துட்ட வேர்டு வந்து என்னன்னு சொன்னால் வேர்ட்ஸ். ஸோ வர்ஷிப்பில் வந்து வேர்ட்ஸ் ஆர் எ வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் இன் வர்ஷிப். ஏன்னா வேர்ட்ஸ் ஆக்சுவலி கிவ் அஸ் எக்ஸ்ப்ரெஷன். நம்ம வந்து மனுஷன் வந்து தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஏரியாஸ் வந்து என்னன்னு கேட்டால் அவனோட வேர்பல் எக்ஸ்ப்ரெஷன். ஏன்னா எந்த மிருகத்துக்கோ எந்த ஒரு லிவிங் பீயிங்க்கோ இல்லாத ஒரு திறமை வந்து கடவுள் மனுஷனுக்கு தான் கொடுத்தாரு. என்னன்னு சொன்னால் பேச்சு திறமை. நோ creature in this world can ever communicate its ideas using words. They only make noises or sounds. நம்ம மட்டும்தான் இன்டெலிஜென்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரே எக்ஸ்பிரஷன் ஒரே இமோஷனை வந்து பலவிதமான வேர்ட்ஸ் மூலமாக நம்முடைய ஹார்ட்டில் உள்ள தாட்ஸ் இமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்து இட்ஸ் இன் வேர்ட்ஸ். அது வந்து வர்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை? த செகண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் வர்ஷிப் அப்படின்றதுக்கு நான் எடுத்துக்கிட்டது என்னன்னு சொன்னால் த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆர்டர் இன் வர்ஷிப். ஃபார் ஆர்டர். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை ரொம்ப அழகாக சொல்லுவார். லெட் எவ்ரி திங் பி டன் இன் டிசிப்ளின் அண்ட் இன் ஆர்டர். எல்லாமே ஒழுங்கும் கிரமமாய் நேர்த்தியாக செய்யப்பட கடவுது அப்படின்னு சொல்லுவார். ஸோ வர்ஷிப்பில் வந்து ஆர்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். R stands for what-னா? ஓகே, என்னுடைய லிஸ்ட்டில் வந்து R அப்படின்ற வார்த்தையை வந்து the word that I have taken is the word reverence. Reverence அப்படின்ற வார்த்தை. வெல், ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். W for words, நமக்கு எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணுன்னு. அதே மாதிரி ஆர்டர். R for ரெவரன்ஸ், ஆண்டவரோட சமூகத்தில் எப்படி பயபக்தியோடு வரணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இஃப் இன் கேஸ் வந்து நீங்கள் இந்த ஏதாவது ஒரு எபிசோட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ஏசியா அப்படி யூடியூப் சேனலில் எல்லா எபிசோட்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் எப்போ வேணால் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அது உங்களோட பர்சனல் லைஃப்க்கும் ப்ராக்டிக்கல் லைஃப்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம இந்த வாரம் வந்து நெக்ஸ்ட் லெட்டர் எஸ். ஸோ எஸ் என்ன நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னா? எஸ் அப்படின்ற எழுத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை வந்து சாங்ஸ். ஓகே. வர்ஷிப்பில் வந்து சாங்ஸ் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு இடத்த வந்து அது பிடிச்சிருது. ஸோ சாங்ஸ்ன்னும் போது தட் வேர்ட் ஹேஸ் அ பிகர் கனோட்டேஷன். இட் ஷுட் ஆல்சோ இன்க்ளூட் த பார்ட் ஆஃப் மியூசிக். மியூசிக் அண்ட் சாங், அதை ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் பார்க்கணும் அதை. சரிங்கண்ணா, இப்போ இதை நீங்கள் சாங்ஸ்ன்னு சொல்கிறீங்க, சாங்ஸ் ப்ளஸ் மியூசிக்னு. ஸோ இப்படி இருக்கும்போது இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஏன்னா இப்போ நம்மளுக்கு இங்கே இருக்கிற கரண்ட்டில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், எங்கேருந்து மியூசிக் வருது கண்டுபிடிச்சதெல்லாம். ஸோ இது ஆக்சுவலாக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இல்லை யார் கண்டுபிடிச்சா, இது சோர்ஸ் எப்படின்னா? இது ஆக்சுவலாக உண்மையாக பார்த்தீங்கன்னா மியூசிக் இஸ் நாட் அன் இன்வென்ஷன் ஆஃப் மேன். ஓகே. அக்கார்டிங் டு த பைபிள் மனுஷனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. மியூசிக் அண்ட் சிங்கிங் வாஸ் காட்ஸ் கிரியேஷன். ஓகே. இது ஆண்டவரே சிருஷ்டித்தது. எங்க இதை நம்ம பார்க்குறோம்னா, இஃப் யூ கம் டு த புக் ஆஃப் ஜோப், ஓகே, யோபு 38ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்களானா 7ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வசனம் அங்கே இருக்கு. இட் சேஸ், when the morning stars sang together and all the heavenly beings shouted for joy. அதாவது வானத்தில் இருக்கிற காலையின் நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஒன்றாய் சேர்ந்து பாடினதான் பரலோகத்தினுடைய எல்லா கிரியைகளும் வந்து மகிழ்ச்சியினால் சத்தமிட்டதுன்னு சொல்லிப்போம். அப்போ மியூசிக் எங்கே ஆரம்பிச்சதுன்னா மனுஷன் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாலே the stars were singing. ஓகே. இல்லை, the creation was singing. அந்த மியூசிக் வந்து you can see that. I don't know if you have seen certain videos. They call it nature music. Okay. அப்படின்னு சொல்லி இதுக்குன்னே ஒரு டீம் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா they go to different locations. Okay. போயிட்டு அவங்க சில மைக்ரோஃபோன், ஸ்பெஷாலிட்டி மைக்ரோஃபோன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அந்த நேச்சர்ல இருந்து வர்ற சவுண்ட்ஸை வந்து எடுத்துட்டு வந்து they record it and they play back. சொல்றாங்க just listen to the music. Recently I think they were even able to record the sound that came from stars. Okay.
அங்கே வந்து இட்ஸ் ஆக்சுவலி கெமிக்கல் ரியாக்ஷனில் அந்த ஸ்டார்ஸ் வந்து பேர்ன் ஆகுறது. சே தேர் இஸ் அ ரிதம், தேர் இஸ் அ சவுண்ட், தேர் இஸ் அ மியூசிக் தட் ஹேப்பன்ஸ் இன் த கேலக்சிஸ். அப்போ இது வந்து இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. பட் பைபிள் வந்து அப்பவுமே எழுதியிருக்கு, த மியூசிக் வாஸ் கிரியேட்டட் பை காட். ஒரு நாள் ஐ ஹேப்பன் டு சான்ஸ் இட். அவங்க என்னன்னு சொன்னால், ஐ திங்க் ஒரு 4 hour வீடியோ இன் யூடியூப். என்ன வீடியோ அப்படின்னு கேட்டால், த சவுண்ட் ஆஃப் ரெயின். வெறும் சவுண்ட் ஆஃப் ரெயினை வந்து ரெக்கார்ட் பண்ணி பிளேபேக்கு, வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது. அந்த சவுண்ட், அந்த சத்தம் வந்து தரையில் விழும்போது ஒரு சத்தம் வருதுல்ல, அதை மொத்தம் ரெக்கார்ட் பண்ணி 4 மணி நேரம் வீடியோ ஓடுது. அவங்க சொல்றாங்க, தூங்க முடியாம கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு இந்த மாதிரி நேச்சர் மியூசிக்கை வந்து போட்டு விட்டு அதை ப்ளே பண்ணி விட்டா தூக்கம் வருதான். இது ஆச்சரியமா இருக்குல்ல. இதே மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. த சவுண்ட் ஆஃப் விண்ட், த சவுண்ட் ஆஃப் வேவ்ஸ். அவங்க சொல்றாங்க there is music in that, there is rhythm. அவங்க சொல்றாங்க அந்த ஃப்ரீக்வன்சிஸ் வந்து கேட்கும் போது அது வந்து ஹார்ட்டை வந்து ரொம்ப காம் பண்ணுதான். அது வந்து நிறைய பேர் மென்டல் இஷ்யூஸ் உள்ளவங்களை வந்து ஹீல் பண்ணுதான். இப்படிலாம் சொல்றாங்க. அது ஆச்சரியமா இருக்கு. பட் த பைபிள் இஸ் வெரி கிளியர். த ஒன் ஹூ கிரியேட்டட் மியூசிக் வந்து ஆண்டவர் தான். இன்ஃபேக்ட் நீங்கள் ரெவலேஷனுக்கு வருவீங்களானா, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, அங்கே ஆட்டுக்குட்டியானவரை பார்த்து பாடி கீர்த்தனம் பண்ணுற கூட்டத்தில் யாரெல்லாம் இருக்கிறான்னு கேட்டால் மனுஷன் மாத்திரம் இல்லை, பூமியின் கீழே இருக்கிற சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா கிரியைகளும், எல்லா சிருஷ்டியும் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆட்டுக்குட்டியானவரை வந்து பாடுகிற ஒரு காட்சியை வந்து வெளிப்படத்தில் வாசிக்கணும். அப்போ அந்த மியூசிக் அப்படின்றது, இந்த சிங்கிங் அப்படின்றது, இதெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃப்ரம் காட். அவர் தான் அதை உண்டாக்குனார். சரிண்ணா. ஸோ இந்த சோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. இப்போ பைபிளில் வந்து இந்த சிங்கிங்கை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கு? ஸோ இதை பற்றின ஏதாவது வசனங்களோ இல்லை ஆதாரங்களோ ஸோ ஏதாவது இருக்காண்ணா? ஐயோ, நிறைய இருக்கு, ஏராளமாக பைபிளில் வாசிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஏர்லி இன்சிடென்ட் என்னன்னு சொன்னால், இஃப் யூ கம் டு எக்ஸோடஸ் சாப்டர் 15, மிரியாமினுடைய பாடல் ரொம்ப ஃபேமஸ். அவங்க வந்து அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த உடனே மிரியாமும் அவளுடைய தோழிகள்லாம் சேர்ந்து, சகோதரிகள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க டேம்பரின்ஸ் வாசித்து கர்த்தருக்கு பாட்டு பாடினதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் நீங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆராதனைக்கு அப்படின்னு சொல்லி பாடல்கள், இசை பயன்படுத்தப்பட்டதை நிறைய இடங்கள்ல நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் 1 நாளாகமத்தில் 6ஆம் அதிகாரம் 31 32, 16, 42 இந்த வசனங்கள்லாம் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், அந்த தேவனுடைய ஆலயத்தில் வந்து பாடல் ஆராதனைன்றது ஒரு முக்கியமான பகுதியாக இருந்திருக்கு. ஸோ அதுக்குன்னு பாடகர்கள் இருந்திருக்கிறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அதில் சில கீத வாத்தியம் வாசித்தவங்க பாடகர்களுக்கு சம்பளம் கொடுத்து ராஜாக்கள் வந்து அவங்களை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. சிங்கர்ஸ், தேவர் பெய்ட் ஸ்டாஃப். எப்படி ஒரு சர்ச்சை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப் இருப்பாங்களோ, அதுக்கு மாதிரி வர்ஷிப் டீம் வந்து அவங்க வந்து ஃபுல் டைம் ஸ்டாஃபாக இருந்து டெய்லி கர்த்தரை வர்ஷிப் பண்ணியிருக்காங்க, பாட்டு பாடி வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ வர்ஷிப்பில் வந்து பழைய ஏற்பாட்டிலே வந்து த சிங்கிங் வாஸ் தேர், மியூசிக் வாஸ் தேர், அண்ட் இட் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். தாவீது வந்து ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு. அவர் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிள் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. லாஸ்ட் சாப்டர் ஆஃப் சாம்ஸ் வாசித்தீங்கன்னா, ஐயோ அதில் என்னென்னமோ எழுதுறாருல. ட்ரம்பெட்ஸு, அவர் வந்து டேம்பரின்ஸு, சிம்பிள்ஸு, பிக் ட்ரம்மு, ஸ்மால் ட்ரம்மு, இல்லை ஹார்னு, பிராஸ், ஏராளமாக டிம்ப்ரல்ஸ், இது மாதிரி எக்கச்சக்கமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இட் வாஸ் அ ஹியூஜ் பேண்ட். அன்னைக்கு வந்து அந்த மியூசிக்கோட கர்த்தரை வந்து ஆராய்ச்சிருக்கிறாங்க. அது ஒவ்வொன்றும் இப்போ மென்ஷன் பண்ணுறாரு. சுரமண்டலத்தோட கர்த்தரை ஆராதிக்கணும் இல்லை, ஹார்ப்பு, பிராஸ், ட்ரம்பெட்ஸ், ஹார்ன், விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, லெதர் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, மெட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதுக்கப்புறமா கை தட்டுறதும் ஒரு அஃப்கோர்ஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது. இந்த மாதிரி ஏராளமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு மியூசிக்கோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறாங்க. நீங்கள் சாம்ஸில் வந்து நிறைய படிக்கலாம்ல. ஆமாம், அதில் வந்து ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம், அப்போது சங்கீதங்களை வந்து ராகம் அமைச்சு அவங்க பாட்டு பாடியிருக்காங்க இல்லை.
அவங்க வந்து அந்த இயர்லி ஃபீஸ்ட்டுக்காக அவங்க எருசலேமுக்கு வரும்போது அதுக்கு வர்றதுக்குன்னே வந்து சாங்ஸ் ஆஃப் டிகிரீஸ்னே இருக்கும். சாங் ஆஃப் டிகிரீஸ். அவங்க வந்து எருசலேமின் மலைக்கு ஏறி வரும்போது அதுதான் ஹை பாயிண்ட். அது அந்த மலையினுடைய மேலே ஏறி இந்த பாதாளத்துலேருந்து வனாந்தரங்கள்லேருந்து ஏறி வரும்போது டிகிரியாக ஒவ்வொரு ஏறும்போது அங்கங்கே பாடல்களை பாடிக்கிட்டே போயிருக்காங்க. இப்போ எப்படி நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு யூத் எக்ஸ்கர்ஷனோ அல்லது ஒரு கேம்புக்கு போனால் எப்படி பஸ்ஸில் பாடிட்டு போகிறாங்க பிள்ளைங்க, ட்ரெயினில் பாடிட்டு போகிற மாதிரி தான் அன்னைக்கு பல நாட்கள் அவங்க ட்ராவல் பண்ணி வரும்போது ஆல் அலாங் த வே தே வர் சிங்கிங். ஓகே. அதனால் ஈவன் பாபிலோனுக்கு அவங்க சிறைப்பட்டு போன பிறகு கூட they were wondering about the singing that they did in Jerusalem by the rivers of Babylon. We sat down. நாங்கள் எருசலேமை பற்றி நினைக்கும் போது அழுதோம். எங்கள் ஹார்ப்ஸ் எல்லாம் நாங்கள் தொங்க விட்டோம். எப்போ நாங்கள் கர்த்தருடைய பாட்டை திரும்ப பாடுவோம். ஸோ பாட்டு வந்து அவங்க ஆராதனைகளில் ஒரு இன்றியமையாத பகுதியாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஆண்டவர் பைபிளில் வந்து ஆண்டவர் இன்க்ளூட் பண்ண த பிக்கஸ்ட் புக் இஸ் அ சாங் புக். ஆமாம் இல்லை, கரெக்ட். 150 பாடல்கள் கொண்ட ஒரு சங்கமமாக நம்ம சங்கீத புஸ்தகத்தை நம்ம படிக்கிறோம். அஃப்கோர்ஸ் சாமிஸ்ட் தாவீது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் அண்ட் ஹி வாஸ் அ சிங்கர் அண்ட் அ டான்சர் டூ. ஸோ வர்ஷிப்பில் வந்து சிங்கிங் மியூசிக் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட் இன் தி பைபிள். ஓகேண்ணா. ஸோ இப்போ நீங்கள் சொன்னது வந்து டேவிட் மொத்தமாக மோஸ்ட்டாக வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் பற்றி நிறைய சொன்னீங்க, மிரியம், டேவிட் எல்லாமே. ஸோ நியூ டெஸ்டமெண்ட்டில் இந்த மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், சிங்கர்ஸ் இதை பற்றி ஏதாவது மென்ஷன் இருக்கானா? நமக்கு வந்து இவ்வளோ டீட்டெயில்டான ரிப்போர்ட் வந்து நியூ டெஸ்டமெண்ட்டில் இல்லாவிட்டாலும் ஓகே அநேக சந்தர்ப்பங்களில் பாடல்கள் அப்படின்றது நியூ டெஸ்டமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷனில் இருக்குது. அண்ட் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபரன்ஸ் வந்து என்னென்னா இயேசுவே பாடியிருக்கு. ஏசாமி பாடினாரன்னா அஃப்கோர்ஸ் he sang. அவங்க ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அவங்க ஒலிவ மலைக்கு அவங்க கடந்து போனதை நம்ம பார்க்குறோம்ல. அதை வந்து நீங்கள் மத்தேயு 26:30 வாசிக்கலாம். கம்யூனியன் டைம். ஆமாம், அவங்க கம்யூனியன் முடிஞ்ச பிறகு ஸ்தோத்திர பாட்டை பாடி தான் அவங்க போயிருக்காங்க. அதே மாதிரி பவுல் சீலா அவங்க சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தரை துதித்து பாடினாங்க. அதை வந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போஸ்தலர்கள் பாடியிருக்காங்க. சபை பாடிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக பாடியிருக்காங்க. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இதை வந்து சபைக்கு எழுதும்போது when you read Colossians, கொலோசியருக்கு அவர் எழுதும் பொழுது 3ஆம் அதிகாரம் 16-17 பாடும்போது நீங்கள் ஒருத்தர் எப்படி வந்து எக்ஸார்ட் பண்ணுங்கன்னா வித் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் அண்ட் ஹிம்ஸ். இல்லை, ஆவிக்குரிய பாடல்களால், இல்லை கீர்த்தனைகளால் நீங்கள் ஒருத்தருக்கு புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ சாங்ஸ் and music was used as a medium of instruction. Okay. அதை வந்து உபதேசங்களை சத்தியங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு அதை ஒரு மீடியமாக என்ன பண்ணியிருக்குன்னா சர்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதை மாதிரி ஏராளமான இன்ஃப்ளூயன்சஸை நீங்கள் பழைய ஏற்பாட்லேயும் சரி புதிய ஏற்பாட்லேயும் சரி எல்லாத்துக்கு மேலே வந்து நாம போக போற பரலோகம் இருக்கு பாருங்க, அங்க வந்து புதுப்பாட்டை பாடியிருக்காங்களே. அப்போ பூமியில மாத்திரம் கிடையாது, கிரியேஷன்ல மாத்திரம் இல்லை, சர்ச்ல மாத்திரம் இல்லை, நாம போய் சேர போற பரலோக ராஜ்யத்துல there's going to be a lot of singing. ஏன்னா மூப்பர்கள்லாம் பாடியிருக்காங்க, தேவதூதர்கள் பாடியிருக்காங்க. இல்லை, ஒரு பெரிய பாடல் சத்தம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு அவங்க பாடுறத நம்ம யோவான் எழுதுறத நம்ம படிக்கிறோம். அப்போ பாடலையும் கிறிஸ்தவ ஜீவியத்தையும் நம்ம பிரிக்கவே முடியாது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்ல. ஆமாண்ணா, நீங்கள் சொல்கிறத பற்றி பார்த்தா இப்போது நம்மளுக்கு வந்து உலகத்தில் நிறைய ஃபெய்த்ஸ் இருக்குது, நிறைய பிலீஃப்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் எஸ்பெஷலாக நம்ம கிறிஸ்டியன் ஃபெய்த்னு பார்த்தீங்கன்னா வர்ஷிப்பில் பாட்டை வந்து பிரிக்கவே முடியாது. அவ்வளோ வந்து போத் ஆர் கனெக்டட் அவ்வளோ அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா? கரெக்ட், வெரி வெரி ட்ரூ. ஏன்னா நீங்கள் கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கும் பாடுவாங்க, ஆமாம், அப்புறமா வந்து பெரியவங்களும் பாடுவாங்க, பிறந்தாலும் பாடுவாங்க, இறந்தாலும் பாடுவாங்க, கல்யாணத்துலேயும் பாடுவாங்க. இல்லை, எல்லாத்துலேயும் பாட்டுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இன்ஃபேக்ட் நம்ம ஓப்பனிங் ஆஃப் அ வர்ஷிப் சர்வீஸே என்னன்னா பாட்டு தான். ஃபேமிலி ப்ரேயர்னு எடுத்துக்கிடுங்க, அதில் பாட்டு இருக்கும். ஒரு ஹவுஸ் ப்ரேயர்னு எடுத்துக்கிடுங்க, பாட்டு இருக்கும். சர்ச்சுன்னு எடுத்துக்கிடுங்க, பாட்டு இருக்கும். இல்லை, எவ்ரிவேர் ரைட் நவ மியூசிக் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட். இதில் ரொம்ப அழகு என்னன்னு சொன்னால், மற்ற நிறைய ஃபெய்த்ஸில் வந்து சாங்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை.
எல்லாருமே பக்தி பாடல்கள் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஆமா. அந்தந்த சீசன் வரும்போது போட்டு விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனா பொதுவா வந்து இந்த பாடல்களை வந்து எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ணி விட்டுருவாங்க. ஆமா இல்ல, அது பாட்டு ஓடிட்டு இருக்கும். அதை வந்து கேட்டு என்ஜாய், அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அந்த ஸ்பெஷல் அவங்க ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பஜன்ஸ் பாடுறது, கசல், இது மாதிரிலாம் கேட்டிருக்கீங்களா? நிறைய இடங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணுறது நிறைய பேர் உட்காந்து பார்ப்பாங்க. ரொம்ப ரேராக வந்து காங்கிரிகேஷனல் சிங்கிங் அப்படின்றது எந்த ஃபெய்த்லையுமே நீங்கள் இவ்வளோ ஒயிட் ஸ்ப்ரெடாக நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒன்லி ஃபார் கிறிஸ்டியானிட்டி. கரெக்ட். வேதத்தின்படி பார்த்தீங்கன்னாலும் அதான் உண்மை. கர்த்தரை புகழ்ந்து பாடி அது வந்து நம்ம ஆராதிக்கிறது அப்படின்றது கர்த்தர் நம்ம கொடுத்த பெரிய பாக்கியம். இன்ஃபேக்ட் நம்ம ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் என்ன பண்ண, நம்மளோட வாயில் ஒரு புது பாட்டையே தர்றேன்றார். இஸ் கிவன் மீ a நியூ சாங். அப்போ அது ரட்சிப்புக்கே ஒரு அடையாளமா இருக்குல்ல. அதனால ஒருத்தங்க யாராவது சர்ச்சுக்கு புதுசாக வந்தால் கூட ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் they will be totally taken aback and they will be carried away is the music and singing. அதனால தான் இன்னைக்கு சர்ச்சஸ்லாம் பாருங்களேன், அது பெரிய சர்ச்சாக இருக்கட்டும் சின்ன சர்ச்சாக இருக்கட்டும், சிங்கிங் இஸ் இன்டெக்ரல் கண்டிப்பாக. இன்னொன்று மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது எல்லா சர்ச்லையும் இருக்கும். ஆமாம். ஒரு சின்ன ஒரு கேதரிங்கில் கூட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் இருக்காது. அதாவது நான் சொல்கிறது வந்து பெரிய பெரிய பைப் ஆர்கன்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி மேசிவான சர்ச்சஸ் கட்டும்போதே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளேயே டிசைன் பண்ணி மெக்கானிக்கலாக பைப் ஆர்கன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிலதெல்லாம் வந்து பெரிய பேண்ட் வச்சுருப்பாங்க, 50 மெம்பர் பேண்ட், அது மாதிரிலாம் பெரிய பெரிய பேண்டு வாசித்து அப்படி ஆராதிக்கிறவங்கள பார்க்கலாம். நம்ம இந்தியன் சர்ச்சஸில் அந்த மாதிரி அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் எலக்ட்ரானிக் கீபோர்டு வாங்கி, நம்மளே சர்ச்சில் அப்படி தான் சதுரம் பண்ணுறோம். ஒரே கீபோர்டில் வச்சு அக்காம்பனிமெண்ட்லாம் அதிலே போட்டு மொத்த பேண்டையும் ஒரே ஒன் மேன் ஷோ, ஸோ ஒன் மேன் ஆர்கெஸ்ட்ரான்ற மாதிரி வச்சு வி டூ தட் அண்ட் தட்ஸ் வேர் பீப்புள் என்ஜாய். இல்லை, சில கிராமப்புறங்களில் போனீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்காது. ஆனால் லெதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, அல்லது ஒரு டேம்பரின் வச்சிருப்பாங்க, ஒரு டோலக், ஒரு தபலா, ஒரு கொட்டு, ஒரு ட்ரம்மு, எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, கை தட்டி அது பாடுவாங்க. அது 10 string இன்ஸ்ட்ருமெண்ட் தானே. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூசிக், சிங்கிங் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கிறிஸ்டியன் வர்ஷிப். அதனால தான் நான் அந்த சாங்ஸ் அப்படின்றத நான் எடுத்தேன். சாங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் our Christian worship. It takes a very important place. சரி, நான் இப்போ சாங்ஸ் வந்து வர்ஷிப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டீங்க. ஸோ எப்படி சிறந்த முறையில் வந்து இந்த சாங்ஸை வச்சு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுனா? கண்டிப்பாக அந்த நம்ம கவனித்தது போல் பாடல்கள் வந்து நம்முடைய ஆராதனைகளில் முக்கியமான இடத்தை பிடிக்குது நான் சொன்னேன். அது தனிப்பட்ட ஆராதனையாகவும் இருக்கலாம், அது வந்து பொது ஆராதனைகள், கூட்டமாக நம்ம குழுவாக ஆராதிக்கிற ஆராதனையிலையும் ரெண்டுக்குமே அது பொருந்தும். ஆனால் இந்த பாடல்களும் வந்து இன்றைக்கி நம்ம சினிமாவில் பாடுற மாதிரி சும்மா ஏதோ ஒரு பாட்டை போட்டேன், நான் கேட்டேன், மியூசிக் நல்லா இருந்துச்சுன்னு கேட்டுட்டு நம்ம வந்து ஷ்ரக் ஆஃப் பண்ணிட்டு போயிடுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடாதே தவிர, இந்த பாடல் வந்து நமக்குள்ளேருந்து எழுமணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து இதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா 3 காரியத்தை நான் ஷேர் பண்ணுறேன். முதலாவது வந்து நீங்கள் வந்து இஃப் யூ கம் டு 1 Corinthians chapter 14, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் வந்து நீங்கள் 15ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே பவுல் ரொம்ப அழகாக சொல்லுவார், நான் ஆவியோடும் பாடுவேன், நான் அது உண்மையோடு பாடுறேன். அப்போ பவுலும் பாடியிருக்காரு இல்லை, அது எப்படி பாடுறாருன்னா ஆவியோடு பாடினாரா உண்மையோடு பாடினாரா. அப்போது இதில் 2 லெசன்ஸ் நம்ம படிக்கிறோம். நம்ம வந்து கர்த்தரை பாடி ஆராதிக்கிற அந்த பழக்கத்தில் இருக்கிற நாம் வந்து முதலாவது நம்ம ரொம்ப கவனம் செலுத்தி ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு காரியம் வந்து நம்முடைய ஆண்டவரை நம்ம பாடும்போது வந்து நாம் ஆவியானவரால் நிறைந்து நம்ம பாடணும். நம்ம வந்து we have to sing in the spirit. அப்போ பரிசுத்தாவியானவரால் நிறைந்து பாடுற ஒரு அனுபவம் ஒன்று இருக்குது. பரிசுத்தாவியானவரால் நிறைந்து நாம் வந்து ஒரு இசையை எழுப்புறது அப்படின்றது ஒரு அனுபவம் இருக்குது. ஏன்னா நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்களான்னா அவன் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தான் இல்லை, சுரமண்டலம், ஆமாம், ஹார்ப்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹார்ப் அவன் வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்ததுனால சவுலின் மேல் இருந்த அசுத்தாவி வந்து இந்த மியூசிக்கை கேட்டே என்ன பண்ணியிருக்கு, அவனை விட்டு விலகி போச்சுன்னு சொல்லி அவன் விடுதலை பெற்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம மியூசிக்கை வந்து நம்ம முறையாக ஒரு இடத்துல படிக்கிறது நல்லது தான். ஸோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அதோடைய கார்ட்ஸு, அதோடைய ஸ்கேல்ஸு, அதோடைய டெக்னிக்ஸு, அதில் நம்ம வந்து தேர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம நல்லா படிக்கணும்.
அதே போல் பாட்டு பாடும்போது கூட நம்ம தாளத்தில் பாடுறது, ராகத்தில் பாடுறது, சுதியில் பாடுறது, இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது. ஆக்சுவலாக நம்ம இன்னும் சிறப்பாக பண்ணணும்னு தான் ஆசைப்படணும். ஐ ஷுட் பிகம் பெட்டர், நான் நல்லா பாடணும். ஆனால் வெறும் பாடல் வந்து வாயிலிருந்து வந்துடக்கூடாது. ஓகே, நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் என்ன செய்யும்னா கம்பீரித்து மகிழும். அப்போ அந்த மியூசிக் எப்படி வெளியே வரணும் அப்படின்னா வித் தி அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதுதான் ஒரு கிறிஸ்தவ பாட்டுக்கும் மற்ற பாட்டுக்குள்ள வித்தியாசம். சில வேளையில் பாருங்கள், எத்தனையோ பாடல்கள் ஒரு மனுஷன் கேட்டால் கூட அது அவனை ஷேக் பண்ணாது. ஆனால் ஒரு தேவனுடைய ஆவியினால் நிறைந்து பாடப்பட்ட சில பாடல்களை சிலர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா they will actually be healed. அவங்க குணமடைகிறத நீங்கள் பார்க்கலாம், அவங்க விடுதலை ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவுமே அவங்க சிறைச்சாலைக்குள்ளேருந்து பாடிக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கும் போது சிறைச்சாலையினுடைய கதவுகள்லாம் திறந்துருச்சுல, சங்கிலிகள்லாம் அவன் கைகளை விட்டு விழுந்துருச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ there's a tremendous power. அது எதில் இருக்குன்னா நாட் இன் சவுண்ட், நாட் இன் த நாய்ஸ், நாட் இன் ஜஸ்ட் பிளெயின் மியூசிக். ஏதோ ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸாக நீங்கள் அதை நினைக்கக்கூடாது. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் சிங்கிங் இஸ் வர்ஷிப் டு காட். அப்படின்னும் போது அதை லீட் பண்ணுறதுக்கு யார் இருக்கான்னா பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து நம்மளை லீட் பண்ணுறாரு. அப்போ அவர் நம்மை நிறைத்து நாம் ஆராதிக்கும் போது அதில் ஒரு ட்ரெமெண்டஸ் பவர் அதில் இருக்குது. ட்ரெமெண்டஸ் பவர். சில வேளைகளில் சில ஊழியர்கள்லாம் வந்து அவங்க அதிகமான அற்புதங்களை வந்து அவங்க அனுபவிச்சதே எங்கன்னு சொன்னால் அந்த வர்ஷிப் டைம். நிறைய பேர் ஹீலிங் அங்கே வந்து மிரக்கிள்ஸ் நடக்கிறது வந்து ஆராதனை இல்லை. அப்போ அந்த ஆராதனையை நீங்கள் வந்து பரிசுத்தாவின் நிறைவோடு நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள், ரொம்ப பெரிய வித்தியாசம். ஸோ முதலாவது வந்து அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஆராதிக்கிற ஒரு ஆராதனைன்றது ஒன்று இருக்குது. ரெண்டாவது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, வெறும் ஆவினால் நான் பாடுறது மாத்திரம் இல்லை, நான் எப்படி பாடுவேன்னா கருத்தோடு பாடுவேன், அல்லது உண்மையோடு நான் பாடுவேன். அது ரொம்ப முக்கியம். நான் வந்து ஆவியில் பாடுறேன் அப்படின்ற அதே நேரத்தில் என் இருதயம் வந்து என் வாய்க்கு ஒத்துருக்கணும். நான் என்ன பாடுறேன் அப்படின்றத என் இருதயம் வந்து அக்ரி பண்ணணும், அதில் ஒரு உண்மை இருக்கணும். அது வந்து பைபிள் படி அது நமக்கு ஆர்டர் சொல்லி கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள், இப்போது ஒருத்தர் இப்படி சொன்னாராம், ஒரு கிறிஸ்தவனை வந்து பொய் சொல்ல வைக்கணும்னா பாட்டு புக் கையில் கொடுத்தா போதும் அப்படின்னு, அவன் பாடுறதெல்லாம் பொய் அப்படின்னு அவர் பொதுவாக சொன்னார். சிலருடைய வாழ்க்கை அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த கருத்தை பற்றியும் கவலை இல்லை, அந்த பாட்டு என்ன பாடுறோன்னு கூட அவங்களுக்கு புரியாது இல்லை, அதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை. சில பேர் வந்து மியூசிக்காக பாடுவாங்க, அதுக்கும் அவங்க இருதயத்துக்கும் எந்த ஒரு பிரிட்ஜுமே இருக்காது. அதில் வந்து அந்த பாடல் வந்து தேவனுக்கு பிரியமாகவோ அது பலனளிக்கிறதாகவோ மாறுமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ, ஐம் நாட் ஷுர். ஸோ அந்த பாடல் பாடும்போது அதை கருத்தை உணர்ந்து பாடணும், கருத்தை உணர்ந்து நாம் பாடணும். அதனால தான் தாவீதெல்லாம் பாடல் எழுதும்போது சும்மா ஏதோ லைன்ஸை ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவர் எழுதலை. அப்புறம் வந்து லைஃப்பை வந்து தேவனோடு நடந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவர் எழுதினார்ல, அது இட் மேட் அ பிக் இம்பேக்ட். இன்னைக்கு வரைக்கும் அந்த தாவீது எழுதின பாடல்களை ஆயிரக்கணக்கான பாடலாசிரியர்கள் வந்து அதை ராகமாக்கி பாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கு எத்தனை வார்த்தைகள் அந்தந்த சூழ்நிலைக்கு நம்முடைய உள்ளத்தையே உருக்குகிறதா இருக்குல்ல, நம்முடைய வாழ்க்கையை வந்து டோட்டலாக தொடர மாதிரி இருக்குல்ல. ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் அதை உண்மையாக பாடும்போது, சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக பாடுறவங்க இருக்காங்க, ஆனால் அதே நேரத்தில் பேஷனேட்டாக பாடுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க பாடும்போது அப்படியே உள்ளமே அசைஞ்சிடும் அப்படியே. ஏன்னா இட் கம்ஸ் ஃப்ரம் தேர் ஹார்ட், இட் கம்ஸ் ஃப்ரம் தேர் அண்டர்ஸ்டாண்டிங். அதை உணர்ந்து அவங்க பாடும்போது குரலை விட அந்த பாடலுக்கு பயங்கரமான ஒரு வலிமையும் ஒரு அழகும் அதில் ஒரு வல்லமையும் இருக்குது அப்படின்றது மறுக்கவே முடியாது, மறுக்கவே முடியாது. நீங்கள் பிரதர் டிஜிஎஸ் தினகரன் அவங்களுடைய சாட்சி நீங்கள் கேட்டிருப்பீங்க. முதல் முறை அவர் பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஸ்டுடியோவுக்கு போனாராம். அப்போ அந்த சவுண்ட் இன்ஜினியர் கேட்டாங்க, இவரெல்லாம் யாரையா பாட்டு கொண்டு வந்தது, இவருக்கும் பாட்டுக்கு சம்மந்தமே இல்லை, இவருக்கு ராகமும் தெரியல தாளமும் வரல அப்படின்னு சொன்னாராம். ஆனால் கிறிஸ்தவ உலகத்தில் உள்ள அநேகர் சொல்லுவாங்க, அந்த பாட்டை போட்டு கேட்கும் போது உருகாத உள்ளங்களே இருக்காது இல்லை. நிறைய பேர் அதை டூப்ளிகேட்லாம் பண்ணுறக்கிட்ட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பவர் இஸ் நாட் தேர். ஏன் அப்படின்னா அவர் பாடும்போது அதை உணர்ந்து பாடுறாரு இல்லை. அதை வந்து அநேக வேளை அவர் பாடும்போது நீங்கள் பார்த்தா கண்ணீரோடு தான் பாடுவார். ஃபாதர் பெக்மேன் ஐயாவுடைய பாடல் கேட்டிருக்கீங்களே, அவர் எங்கே பாடும்போதும் அவர் வந்து சும்மா ஏதோ வரிகளை பாடணும், ஏதோ வார்த்தைகளை போடணும் அப்படின்னு இல்லாமல் அதை உண்மையாக உணர்ந்து அவர் வந்து பாடும்போதில் அதில் திஸ் கிரேட் பவர். நீங்கள் எந்த வர்ஷிப் லீடரையும் பாருங்கள்,
அந்த உணர்ந்து இருதயத்தின் ஆழத்திலேருந்து அந்த பாடல்களை உணர்ந்து அந்த உண்மையோடு கருத்தோடு அதை பாடும்போதில் அது ஒரு ட்ரிமெண்டஸ் எஃபெக்ட் அந்த ஜனங்கள் மத்தியில் அது உருவாக்குது. அவருடைய ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில் அது உண்டாக்குது. அது அவங்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, பக்தி விருத்தியை உண்டாக்குது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பாட்டு பாடும்போது முதலாவது சொன்னேன், ஆவியோட பாடணும், பரிசுத்தாவின் நிறைவோடு நம்ம பாடணும். ரெண்டாவது நம்ம கவனிச்சோம், கருத்தோட பாடணும். இன்னொன்று கடைசியாக நிறையா இருக்குது, பட் நமக்கு இருக்கிற நேரத்துக்குள்ளே நான் இன்னும் ஒன்றை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். அது என்னன்னு சொன்னால், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூஸிங் மியூசிக் ஃபார் ஆர் சிங்கிங். நம்முடைய பாடல்களில் வந்து இசையினுடைய பங்களிப்பு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இசை வந்து பாடலுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னதான் பாட்டு எழுதினாலும் அதுக்கு உகந்த ஒரு இசை இல்லைன்னு சொன்னா அது வந்து எஃபெக்டிவா இருக்காது. அது எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்போ நீங்க நூடுல்ஸ் ஒன்று தயாரிச்சு வச்சுட்டு அதை வந்து ஸ்பூன்ல சாப்பிடணுன்னாலாம் அது இல்லை, இட் வில் நாட் ஒர்க். பாதி கீழே தான் விழுந்துடும். ஆனால் அதை வந்து ஃபோர்க் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் பிடிச்சா அது என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக வந்து என்ன பண்ணும், சாப்பிட்றதுக்கு அது வசதியாக இருக்கும். அதே நேரத்தில் சில சாப்பாடெலாம் வந்து கையில் தான் சாப்பிடணும். ஃபோர்க்கோ ஸ்பூனோ எதுவுமே என்ன பண்ணாது, வேலை செய்யாது. சில வெஸ்டர்னர்ஸ் வந்து தோசை சாப்பிட்றதுக்கு படுற பாடம் பார்த்துருக்கீங்களா? சரி, தோசையை வந்து நீ என்னதான் நீங்கள் ஸ்பூனோ நைஃபோ யூஸ் பண்ணால் கூட கையில் சாப்பிட்டாதான் அது வந்து அது ஒழுங்காக சாப்பிட முடியும். அல்ட்டா பாதி கீழே வேஸ்ட்டாக தான் போகும். அதே மாதிரி தான் என்னதான் அழகாக பாட்டு எழுதினாலும் அதை கேரி பண்ணுற ஒரு மெக்கானிசம், அது ஒரு மீடியம் என்னன்னா மியூசிக். ஓகே, ஸோ சாங் அண்ட் மியூசிக் மஸ்ட் மேட்ச். ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து ஒரு நல்ல பாட்டை கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அழகான பாட்டை, கருத்துள்ள பாட்டை வந்து ராங் கைண்ட் ஆஃப் மியூசிக்கை போட்டு அதனுடைய கருத்தையே ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. இட் வில் பி மியூசிக்லி வெரி காம்ப்ளெக்ஸ், அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் வந்து அது இந்த பாட்டினுடைய அர்த்தத்தையும் அதனுடைய டெப்த்தையும் என்ன பண்ணிடும்னா நாசமாக்கிறோம். அதாவது சம்டைம்ஸ் டூ மச் ஆஃப் சம்திங் கேன் பிகம் வெரி வெரி டிசாஸ்ட்ரஸ். பிரசங்கம் எடுக்கும்போது கூட ஒரு பிரின்சிபல் எனக்கு பைபிள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க. ஒருத்தர் சொன்னார், அவர் சொன்னார், பிரசங்கம் எடுக்கும்போது யூ ஹவ் டு கீப் திஸ் பாட்டம் லைன் ரூல். அந்த ரூல் என்னன்னு சொன்னால் KISS, கிஸ், நமக்கு தெரியாது. அதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணார்னா, கீப் இட் சிம்பிள் சில்லி அப்படின்னு சொன்னார். ஸோ அர்த்தம் என்னன்னா, எவ்வளவு எளிமையாக அது இருக்கோ அதோடைய டெப்த்தை வெளியே கொண்டு வரும். ஒரு பிரசங்கத்தில் கூட ஜெர்மனில் எப்படி சொல்லியிருக்கு, ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லியிருக்கு, லாட்டினில் எப்படி சொல்லியிருக்கு, கிரீக்கில் எப்படி சொல்லியிருக்கு, ஹீப்ரூவில் சொல்லியிருக்குன்னு நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது வேலை. ஒரு பாமர மனுஷனுக்கு போயிட்டு நீங்கள் இந்த 5 மொழியில் அதில் எந்த மொழியுமே அவனுக்கு, தமிழே அவனுக்கு வழங்குறது பெரிய கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம், அவனுக்கு கடைசியில் என்ன தான் சொல்ல வராருன்னு அவனுக்கு புரியாது. ஸோ வாட் யூ டூ இஸ், அந்த காம்ப்ளிகேட்டட் மேட்டர்ஸை வந்து எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுறோமோ அவ்வளோதான் அதோடைய டெப்த்தை நீங்கள் கொண்டு வர முடியும். சம்டைம்ஸ் தேர் ஆர் சம் திங்ஸ் தட் ஆர் லெஃப்ட் ஆஸ் இட் இஸ். அதே மாதிரி தான் மியூசிக் கூட. சம்டைம்ஸ் when you complicate மியூசிக், அது கேட்குறதுக்கு வந்து பயங்கர காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம், அப்படியே ரொம்ப சின்டிலேட்டிங்காக இருக்கலாம். பட் எதுக்காக மியூசிக் வாசிக்கிறோன்ற நோக்கமே அதில் சில பேரை ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. நீங்கள் டான் மோயன் அவருடைய வீடியோ ஒன்று இருக்குது, வர்ஷிப் செமினார் நினைக்கிறேன், சிம்போசியம், ஆன்லைனில் கூட போட்டிருக்காரு. ஹவு டு பிளே மியூசிக் ஃபார் வர்ஷிப்னு ஒரு வீடியோ இருக்குது. அதில் கூட ஒரு அண்டர்லைனிங் ரூல் அவர் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, டோன்ட் ஓவர் டூ மியூசிக்னு சொல்லுவார். ஸோ கீப் இட் சிம்பிள். அந்த பேசிக்ஸில் இருக்கும் போதில் த சாங் வில் ஃபைண்ட் இட் ஸ்ட்ரெங்க். ஓகே, சில வேளையில் லெஸ் இஸ் மோர், லெஸ் இஸ் மோர். நிறைய வேளை நிறைய பேர் நிறைய போட்டு நிறைய காம்ப்ளிகேட் பண்ணும்போது அது எக்கச்சக்கமான மசாலாவை போட்டு வாயிலே வைக்க முடியாது மாதிரி ஆகிடுற மாதிரி ஆகிடும். அப்படி இல்லாமல் சம்டைம்ஸ் லெஸ் இஸ் மோர், அந்த பாலிசியை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒன்று மறந்துடக்கூடாது, music should serve worship, worship should not serve music. Okay, very important principle. ஆராதனையை வந்து சிறப்பாக நடத்துறதுக்கு தான் இசையை தவிர இசைக்காக ஆராதனை நடத்தக்கூடாது. ஓகே, சில பேர் இதில் தப்பு பண்ணும்போது தான் இட் பிகம்ஸ் மோர் ஆஃப் அ மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் rather than a worship experience.
இப்போ மியூசிக் வந்து வர்ஷிப்பை பின்பற்றி வரணுமே தவிர வர்ஷிப் வந்து மியூசிக்கே பின்பற்றி போகக்கூடாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வர்ஷிப்பை வந்து பாடல்களால் நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் போது, ஐயோ என்னால் கரெக்டான பிச்சில் பாட முடியலையே, எனக்கு கரெக்டான தாளம் தெரியலையே அப்படின்றத பற்றி நீங்கள் ரொம்ப சட்டம் பண்ணாதீங்க, அதை ரொம்ப பெருசுப்படுத்தாதீங்க. முக்கியம் வந்து ஆராதனை தான். அந்த ஆராதனையை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் மியூசிக்கே தவிர மியூசிக்கை டிபெண்ட் பண்ணி வர்ஷிப் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. ஸோ தட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து ஒரு கருவி, அதை நம்ம மறந்துடவே கூடாது. சில பேர் இதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கேட்குற பாடல்களுடைய வார்த்தைகளுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்காம அந்த அந்த ஸ்டைல் ஆஃப் மியூசிக்கு, ஸ்டைல் ஆஃப் பிளேயிங், அந்த ஜான் ஆஃப் மியூசிக். எனக்கு ரிகே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், அதில் என்ன வார்த்தை இருந்தாலும் பரவாயில்ல. ரேப் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் என்ன அவனுங்க எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, ஐ வாண்ட் டு லிசன் டு இட் அப்படின்னு கிரேசியாக ரிசன் பண்ணுவாங்க. ஐ திங்க் தட்ஸ் அ ராங் வே டு அப்ரோச் வர்ஷிப். சில பேர் வந்து வர்ஷிப்னாலே ஃபாஸ்ட் நம்பரா ஸ்லோ நம்பரா. ஸோ இதில் வந்து எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, த ஸ்டைல் ஆஃப் மியூசிக், த மெத்தட் ஆஃப் பிளேயிங், அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஐ திங்க் தட் ஷுட் கம் நெக்ஸ்ட். அதுக்காக நான் மியூசிக் வேணான்னு சொல்ல, கண்டிப்பாக வி ஷுட் பி வெரி மியூசிக்கல், வி ஷுட் பி இன் ஆர்டர். நம்ம ஏற்கனவே இதை பற்றி படித்தோம், ஆர்டர்லினஸ் இருக்கணும்னு. அப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ரொஃபஷனலாக வாசிக்கணும், நம்ம ஒவ்வொரு நாளும் தேரணும். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் போய் மியூசிக் படிக்கலாம், அல்லது நீங்கள் செல்ஃப் லேர்னிங் மியூசிஷியனாக இருக்கலாம். நான்லாம் செல்ஃப் லேர்னிங் தான் அதிகமாக. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து எந்த நோட்ஸையும் ஃபாலோ பண்ண முடியாது. நிறைய வேளை என்ன கார்டு நான் வாசிக்கிறேன்னு எனக்கே உண்மையாக தெரியாது. கடவுளுக்கு முன்னாடி சொல்கிறேன், எனக்கே தெரியாது. ஐ டோன்ட் நோ வாட் ஐ எம் பிளேயிங். அந்த அளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் வந்து இது என்ன கார்டு நான் இந்த இடத்துல வாசிங்க கேட்டால் தெரிலப்பா அப்படின்னு சொல்லி நானே அந்த ஸ்க்ரீனில் பார்ப்பேன். நம்ம கீபோர்ட்லலாம் நீங்கள் கார்டை பிடிச்ச உடனே அதில் ஒன்று வரும், அது என்ன கார்டுன்னு. அதை பார்த்தா ஓஹோ இது கார்டு போல இருக்கு அப்படின்னு. எனக்கு வந்து என் காதில் அது கேட்குது, இட் ஜஸ்ட் சவுண்ட்ஸ் நைஸ், இட் சவுண்ட்ஸ் பர்ஃபெக்ட், அதனால் அதை வாசித்துட்றேன் நான். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு செல்ஃப் லேர்னிங் மியூசிஷியனாக இருக்கலாம், அல்லது ஒரு ப்ரொஃபஷனல் மியூசிஷியனாக இருக்கலாம். யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மியூசிக் இஸ் நாட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இட் ஷுட் ஒன்லி சப்போர்ட் or build the worship experience. அதை மறந்துடக்கூடாது. ஸோ பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் மியூசிக் மஸ்ட் பி given its place and it should be kept in its place. அதை க்ளோரிஃபை பண்ணிடாதீங்க. க்ளோரிஃபை பண்ணிங்கன்னா அந்த ரியல் எசன்ஸ் ஆஃப் வர்ஷிப்பை நீங்கள் இழந்துருவீங்க. தட் இஸ் வை சாங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். அதில் பாட்டு எழுதுகிறவங்களும் சரி, அதுக்கு மியூசிக் பண்ணுறவங்களும் சரி, அதுக்கு ராகம் அமைக்கிறவங்களும் சரி, ரொம்ப ஜாக்கிரதையாக அமைக்கணும். இல்லை அந்தந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் மியூசிக் இருக்கணும். இல்லை ஒரு நல்ல ஜாய்ஃபுல் சாங் வரும்போது ஜாய்ஃபுல் மியூசிக்னே இருக்குல்ல. ஆமாம், அது மாதிரி ஒரு சேட் சாங் அல்லது ஒரு பேத்தோஸ் சாங் அது வரும்போது அதுக்கேற்ற மியூசிக் இருக்குது. அதை அறிஞ்சிருக்கிறவங்க தான், அதை கரெக்டாக அதை மேட்ச் பண்ணுறவங்க வந்து தே பிகம் வெரி சக்ஸஸ்ஃபுல். இன்னைக்கு கூட மாடர்ன் வர்ஷிப் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்டு சாங்ஸோ நியூ சாங்ஸோ அந்த கரெக்டாக அது ரெண்டும் வந்து ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா இட் கிரியேட் சச் அ பியூட்டிஃபுல் எஃபெக்ட். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்க மேரேஜ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த பார்ட்னர்ஸ் வந்து ஷுட் ஆக்சுவலி பி மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி, மியூசிக் அண்ட் சாங். அது ரெண்டும் இட் ஷுட் பி மேட் ஃபார் ஈச் அதர். மியூசிக்கும் சாங்கும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த மியூசிக் வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய தியாலஜி கூட சொல்கிறாங்க, மியூசிக்கெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, அது ஒரு சின்னு, மியூசிக்கை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்காண்ணா? அஃப்கோர்ஸ் நானும் அப்படிப்பட்டவங்களை நான் மீட் பண்ணியிருக்கேன். சில பேர் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க. ஓகே. சில பேர் என்னன்னா டோட்டல் நெகேஷன் ஆஃப் மியூசிக், அதாவது மியூசிக்கே டெவிலிஷ், மியூசிக்கே இருக்கக்கூடாது, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் தொற்றக்கூடாது, இன்ஸ்ட்ருமெண்ட்டே மனுஷனுடைய படைப்பு தான் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு கூட்டத்தை நான் பார்த்துருக்கேன், நம்ம கண்ட்ரியில் கூட இருக்காங்க, சில சர்ச்சஸ் இருக்காங்க, எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க கூடாது, பியானோ, கிட்டாரு, பைப் ஆர்கனு, ஹார்மோனியம், ஆர்கன்ஸ் இதெல்லாம் ஓகே, கரண்ட்ல கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே என்னது அது வந்து தப்பு. இன்னொரு கூட்டம் இருக்காங்க, அவங்க என்னன்னா ரிதம்ஸே வாசிக்கூடாது. ஸோ அவங்க அப்படியே அந்த பியானோ அல்லது ஆர்கன்ஸ் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வாசிக்கணும், நோ ரிதம்ஸ். ட்ரம் செட்டே சர்ச்சில் இருக்கக்கூடாது. அவங்க அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தியாலஜியை அதில் ஒரு ஃபார்ம் பண்ணி பண்ணுறாங்க. சில பேர் வந்து அக்கஸ்டிக் மட்டும்தான், ஒன்லி அக்கஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சில பேர் கோரல் சிங்கிங், வெறும் கொயர் தான், அவங்க அந்த பார்ட்ஸ்லேயே அதுலேயே ஹார்மனி பண்ணி பாடிடுவாங்க. மற்றபடி இந்த அக்கப்பெல்லா சிங்கிங் சொல்லுவாங்க. மற்ற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து வந்துச்சுனாலே அது கெடுத்து போடுது அப்படின்வாங்க.
நான் எப்பவுமே சொல்வேன், டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங். எந்த எக்ஸ்ட்ரீம் வியூ நீங்கள் எடுத்தீங்கனாலும் இட்ஸ் யூஸ்வலி ஃப்ளாட். யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் அ பேலன்ஸ். சுமுத்திரையான தராசு தான் கர்த்தருக்குரியது. அந்த பேலன்ஸை நீங்கள் வர்ஷிப்பில் எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் வந்து எதுக்குமே ரொம்ப அவர்ஷனும் காட்டாதீங்க, எதையுமே க்ளோரிஃபை பண்ணாதீங்க. ஸ்டே இன் த மிடில் கிரவுண்ட், எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு மியூசிக். நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்கள் போவீங்களான்னா யூ வில் லூஸ் த பியூட்டி ஆஃப் வர்ஷிப். அதாவது நான் சொல்கிறது போல் மியூசிக்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதும் வந்து ஆண்டவர் உண்டாக்கின அந்த மியூசிக்கை வந்து நீங்கள் டிஸ்பைஸ் பண்ணுற மாதிரி. வெறும் மியூசிக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோக்கஸை வந்து நீங்கள் ஆண்டவரை விட்டுட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நீங்கள் ஐடல் ஆக்கிடுவீங்க. தட் பிகம்ஸ் த ஐடல். ஸோ இது ரெண்டுக்குமே நீங்கள் காஷியஸாக இருக்கணும். ஒன்றும் மறந்துடாதீங்க, காட் இஸ் த கிரியேட்டர் ஆஃப் மியூசிக். காட் லவ்ஸ் மியூசிக். God wants us to have music in our life, in our churches, in our worship. ஆனால் அதே நேரத்தில் மியூசிக் இஸ் a plate in which true worship is served. வெறும் பிளேட்டை மட்டும் தூக்கிட்டு வந்துடாதீங்க. சில பேருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் தெய்வம். சில பேரை பார்த்துருக்கீங்களா, அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது தான் தட்ஸ் த எண்ட் ஆஃப் இட் செல்ஃப். தே ஹவ் நோ வர்ஷிப். அந்த கனெக்ஷனே உங்களுக்கு இருக்காது. நான் வந்து வாசிக்கிறேன், பட் அந்த பாட்டுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. பாடுறேன், அந்த பாட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. சும்மா பாடுறேன், பாட சொல்லிட்டான், கொயரில் இருக்கேன், பாடுறேன், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன், வாசித்துட்டேன். பட் அதை வந்து இன்வால்வ் பண்ணி அது ஒரு வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய பேர் வந்து அதை பார்க்குறது இல்லை. ஸோ அது எப்படின்னா வெறும் பிளேட்டை ஆண்டவர்கிட்ட கொண்டு வர மாதிரி. பட் அதில் அது வந்து ஒரு மீடியம். யூ யூஸ் மியூசிக் டு கேரி த பவர் ஆஃப் வர்ஷிப், டு கேரி சாங்ஸ், டு க்ளோரிஃபை காட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். That is why music plays a very integral role. Songs play a very integral role in the worship experience. ஸோ ரொம்ப அழகாக அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணார் எந்த அளவுக்கு. ஏன்னா எல்லா யங் பீப்புளுமே வந்து என்னென்னா இந்த சாங்ஸ் மியூசிக்னா வந்து ரொம்ப ஃப்ரீக்காக தான் இருப்பாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து எப்படி டிசைன் பண்ணி எது கரெக்டான எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம வர்ஷிப்பில் இந்த மியூசிக்கையும் சாங்ஸையும் கொண்டு வரணும் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக கிளியராக அண்ணன் நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம தொடர்ந்து இதை பற்றி நம்ம அடுத்த வாரமும் கவனிக்கலாம். ஸோ நாங்கள் கிளம்புற நேரம் வந்துச்சு. ஸோ மறுபடியும் நான் உங்களை மீட் பண்ணுற வரையும் until it is we signing off from this session. Thank you and praise the Lord. Thank you. Praise the Lord. God bless you.